ஜவுளித்துறைக்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள விசைத்தறி உற்பத்தியாளர்கள் 3 நாட்கள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லையில் நடைபெற்று வரும் வேலை நிறுத்தம் தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், எத்தனை விசைத்தறி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? இதனால் ஏற்படும் இழப்பு எவ்வளவு? நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சங்கரங்கோவில், சுப்பலாபுரம், புளியங்குடி, சிந்தாமணி போன்ற பகுதிகளில் விசைத்தறி கூடங்கள் சுமார் 5000க்கும் அதிகமான விசைத்தறி கூடங்கள் இருக்கின்றன. வசந்த், இதன் மூலமாக நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் வர்த்தகம் இந்த சங்கரங்கோவில் பகுதியில் மட்டும் நடைபெறும். அவ்வாறு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது பல கட்டங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய எங்களது விசைத்தறி கூடங்களில் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே மத்திய மற்றும் மாநில அரசின் எந்த ஒரு வரிகளும் இல்லாத ஒரு தொழிலாக தான் நாங்கள் செய்து வருகிறோம். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இன்று முதல் 3 நாட்களுக்கு தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்த விசைத்தறி தொழில் சங்கத்தின் செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களை சொல்லுங்க, என்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி? வணக்கங்க. இந்த விசைத்தறி தொழில் அப்படிங்கிறது கைத்தறியிலிருந்து வளர்ந்தது தான். அகில இந்தியாவிலேயும் கைத்தறிக்கு அடுத்த பெரிய தொழிலாக இந்த விசைத்தறி தொழில் இருக்குது. இது மூலமாக இந்தியாவினுடைய துணி உற்பத்தி தேவையில் 70% மேலே பூர்த்தி பண்ணுது. இப்போ வரைக்கும் எந்த விதமான வரி விதிப்பும், சென்ட்ரல் எக்ஸைஸ், சேல்ஸ் டாக்ஸு எதுவுமே இல்லாமல் இருந்த துறையில் இன்னைக்கு புதுசாக 5% வரி அப்படின்னு சொல்லி நூலுக்கு, பஞ்சுக்கு கொடுக்குறாங்க. அது போக ஒப்பந்த தொழிலான இதனுடைய சார்புடைய பிற தொழில்கள், சாயம் போடுறது, பசை போடுறது, பா ஓடுறது, இந்த மாதிரி ஒரு 6 விதமான தொழில்களுக்கும் 5% சேவை வரி அப்படிங்கிற ஒரு வரியை போடுறாங்க. இந்த மாதிரியான அதிகப்படியான வரி விதிப்பினால இந்த தொழில் மேலும் மேலும் இந்த உற்பத்தி செலவு எங்களுக்கு அதிகரித்து எங்களால் மார்க்கெட்டில் விலை வைக்க முடியாது. விவசாயி எப்படி விளைபொருளுக்கு விலை வைக்க முடியாதோ அதை மாதிரி இந்த நெசவாளியும் எங்களுடைய உற்பத்தி ஆகிற துணிக்கு நாங்கள் விலை வைக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். சங்கரங்கோலை பொறுத்த வரைக்கும் சுமார் 15000 தொழிலாளர்கள் இதை நம்பி இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்காங்க. சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதிப்புகள் வேற என்ன இருக்கு? அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 நபர்கள் 3 நபர்கள் வேலை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது பொதுவாக என்ன நேட்டேன்னா, நம்மளுடைய இதை பொறுத்தவரையில் நம்ம முதல்ல கவர்மெண்ட்டில் செய்ய வேண்டியது உணவு, உடை, இருப்பிடம். இந்த உணவுக்கு அடுத்தது உடை. இந்த உடைக்கு முக்கியமாக 70% ஏற்கனவே எங்கள் சுப்ரமணிய சார் சொன்ன மாதிரி 70% பவர்லூம்லேருந்து தான் உற்பத்தி ஆகி வெளியே வந்துட்டுருக்கு. இந்த பவர்லூம்லேருந்து உற்பத்தி ஆகி வெளியில் வர்ற சரக்குகள் மார்க்கெட்டிங்கு நிறையா போகும்போது எங்களுக்கு நாங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கோம். அதாவது இதனுடைய உற்பத்தியினுடைய அளவு விலை கூடியிருது. கூடும்போது என்னன்னா, வெளிநாட்டிலேருந்து, அதாவது பாகிஸ்தான், சைனா, இங்கேருந்து நமக்கு பொருள்களை இதை விட குறைந்த இதில் அவங்க இறக்குமதி செய்து விற்கிறதுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது. அவர் இந்தியாவினுடைய பொருளாதாரம் பாதிக்குது. ஒன்று வாணிப ரீதியான ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறீங்க. அதாவது வசந்த், நீங்க கேட்டிருப்பீங்க, ஏற்கனவே மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பு. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு தொழில் கூட கிடையாது, இது குடிசை தொழில் என்பதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்கிறார்கள். வசந்த், நாகராஜ், ஏற்றுமதி பாதிக்கப்பட்டு தொழில் முடங்கும் அபாயம் ஏற்படும் என்றும் கூட அவர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கோரிக்கையை வேலைநிறுத்தத்தால் தெரிவிக்கிறார்கள். வேறு என்ன மாதிரியான நடவடிக்கை மூலம் அரசுக்கு கோரிக்கை வைக்க அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள்? கண்டிப்பா அவர்களிடம் கேட்கலாம் வசந்த். அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு வீடுகளிலுமே பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து பண்ணுகிற இந்த தொழில் செய்கிறார்கள். ஏனென்றால் இது குடிசை தொழில் போன்றது. ஒவ்வொரு வீட்டும் விசைத்தறி கூடங்கள் இருக்கின்றன. நாம் இருக்கக்கூடிய பகுதியில் கூட விசைத்தறி கூடம் இருக்கிறது. எனவே இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த விசைத்தறி கூடங்களை வைத்து தான் செய்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளவு வரும்? இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு உங்களுக்கு அது சம்பந்தமா உங்களுக்கு என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? நாங்கள் குடிசை தொழில் பார்க்கோம். 2 பேருமே இருவாளருமே நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 200 300 தான் எங்களுக்கு வரும். நாங்கள் மற்ற இது பலசரக்கு இதெல்லாம் அதுவே அதிகமாக தான் இருக்குது. அதை போகத்தான் நாங்கள் இந்த தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு கம்ப்யூட்டருங்கிறதே எங்களுக்கு தெரியாது. கம்ப்யூட்டரில் நாங்கள் வரி கட்டணும்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயே ஆன் பண்ண தெரியும். படிப்பு வசதி கிடையாது. படிப்பு வசதி இல்லாமல் நாங்கள் கம்ப்யூட்டரில் போய் எப்படி ஆன் பண்ணி அதை போய் வரி கட்டுறது எங்களுக்கு முடியாத பட்சம். வரி கட்டுறது அளவுக்கு அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்புனால வேற என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுவீங்க? அது மட்டும் இல்லாம இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு 6 கட்டங்களா நீங்க அதோட வருமானம் கிடைக்கும். அந்த இதுல 6 கட்டங்களா நீங்க வரி செலுத்த வேண்டியது அப்படி இருக்கீங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன இருக்கு? வணக்கம், என் பெயர் சுப்பிரமணியன், தலைவர் மாஸ்டர் அசோசியேஷன். அது இந்த 6 நிலைகளிலுமே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, ஆன்லைனில் தான் நான் அந்த ஃபார்மை எடுக்க வேண்டியிருக்கு. ஆன்லைனில் ஃபார்ம் எடுக்க அளவுக்கு எங்களுடைய தொழிலாளிகளோ யாருமே அந்த அளவுக்கு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டவர்களும் கிடையாது, அவங்களுக்கு அந்த வசதிகளும் கிடையாது. ஏன்னா கம்ப்யூட்டர் வாங்கி மோடம் வச்சு அதுக்கு மேலே ஆன்லைன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த தொழில் அதுக்கு சரிப்பட்டு வராத ஒரு தொழில். ஏன்னா விவசாயிகள் எப்படி தங்களுடைய வீட்டில் இருக்க நிலத்தில் உழுது தயார் செய்கிறாங்களோ அதை மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடத்துல
ஒரு தறியோ 2 தறியோ போட்டு அந்த தறிக்கடியில் படுத்து தூங்கி கொண்டு அந்த தறியை இயக்கி ஏதோ ஓரளவு சம்பாத்தியம் செய்து கொண்டு வருகின்ற எங்களுடைய தொழிலாளிகளுக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கி அதை வந்து சரியான முறையில் ஆப்ரேட் பண்ணவோ அல்லது ஆன்லைனில் எல்லா ஃபார்மும் இப்போ நம்ம வந்து மாதத்துக்கு 3 தடவை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுங்கிறாங்க, அது ஆன்லைனில் தான் பண்ணணுங்கிறாங்க. அப்படி ஆன்லைனில் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு புரிதல் எங்களுக்கு வந்து எந்த விதமான விளக்கமும் இதுவரைக்கும் அளிக்கப்படவில்லை. இதில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் மிகவும் சுருக்கமான அளவில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கும்போதே எங்களுக்கு பயமாக இருக்குது, எப்படி இந்த தொழிலை செய்வது என்று. யாருக்குமே தொழில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு இடத்துல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளித்தான் போய் அந்த நூலை கொடுக்க வேண்டியிருக்கும். சாயப்பட்டறையிலிருந்து எடுத்து வந்து அதாவது கஞ்சி போடுவதற்காக 1 கிலோமீட்டர் தள்ளி போக வேண்டியிருக்கும். அவர்களுக்கும் ஒரு ஆன்லைனில் ஃபார்ம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு தடவையும் ஆன்லைனில் ஃபார்ம் எடுக்க வேண்டும் என்றால் எங்களால் இயலாத ஒரு காரியம். மேலும் அப்போது அதிகாரிகள் வந்து அதை செக் பண்ணி பறிமுதல் செய்யலாம் என்று அதில் ஒரு சட்டம் வருது. அதாவது இந்த அரசு அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வரித்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, அரசு துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் வந்து அதை செக் பண்ணி பறிமுதல் செய்யலாம், அல்லது அந்த இடத்துல ஸ்பாட் ஃபைன் என்ற முறையிலே ஃபைன் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த நூலையோ அல்லது சேலைகளையோ நமக்கு திரும்ப தருவார்கள் என்று அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் எங்களால் இயலாத காரியம். இது வந்து மிகவும் குடிசை தொழில், மிகவும் அதாவது குறைந்த குடிசை தொழிலில் நாங்கள் ஏதோ சம்பாத்தியம் பண்ணி தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். என்ன இது வாழ்வாதாரத்தை எங்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய, அதாவது வசந்த் நீங்க கேட்டிருப்பீங்க, வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு தொழில வரி விதிப்பாகத்தான் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்பது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தெருக்களிலுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலுமே இந்த விசைத்தறி குடங்கள் என்பது இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆண்களும் பெண்களுமாக கணவன் மனைவிகளை அந்த பணிகளை செய்கிறார்கள். அதற்காக கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானம் மட்டுமே அவர்களுக்கு வருமானமாக இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் பிள்ளைகள் படிப்பு மற்றும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரி விதிப்பு ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் செய்யக்கூடிய பாவு வாங்குதல், நூல் எடுத்தல், அந்த தொடர்ச்சியாக அந்த பணிகளுக்கு நாங்கள் இதற்காக வரி விதிப்பு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாகக்கூடிய இந்த திட்டத்தை கண்டிப்பாக இந்த வரி விதிப்பு என்பது கண்டிப்பாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். வசந்த். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவிலிருந்து தகவல்கள் தந்தமைக்கு நன்றி நாகராஜ்.